தலைமை தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமா நீங்கள் வந்து கேட்டதே இந்த நாட்டில் மற்றவர்களோட நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து மற்ற அணியை விட நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. மாற்றம் இந்த தேசத்தில் எதை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் நம்மளுடைய கேள்வி. மாற்றம் ஏராளமாக தேவைப்படுது இந்த நாட்டுக்குள்ளே. நாடு விடுதலை அடைந்த நாளிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பட்டினி சாவுகளோடு இருந்து பட்டினியாக இரவு உறங்குறவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். தெருவுக்கு 4 சாராய கடை வச்சு திறந்து வச்சுட்டு லட்சக்கணக்கான குடித்து நாசமாக போகிறாங்க. அவர்களுடைய குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கு. அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் குறிப்பிடுவேன். நான் மீதி கூட உங்களுடைய கொள்கையை நானே சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகளில் பேசுகிறீங்க எல்லாருடைய. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம், தாய் தமிழில் கல்வி, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சீமான் பல மேடைகளில் பேசக்கூடிய வாதங்களில் அரசு அலுவலர்கள் சிகிச்சை எல்லாம் வந்து இந்த கொள்கையில் இதுலேயே இவங்க முரண்படுறாங்களா? இவ்வளவு அதே கொள்கை தான் சொல்றேன். கொள்கை இவ்வளவு காலமும் அதை தானே பின்பற்றிட்டு வராங்க. இவ்வளவு காலமும் இதையெல்லாம் மாற்றாம தான் அவர்களோட துணை நின்றாங்க. இதை மாத்திரம் நீங்க எப்போ அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க? இதை நீ இல்லை இவ்வளவு காலம் 40-45 ஆண்டு காலமா மாறாதது இப்போ மட்டும் திடீர்னு மாத்திருவேன், நான் வந்த கூட மாத்திருவேன். இவ்வளவு காலம் மாத்துறதுக்கான என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? நாங்க கட்சி தொடங்கி வெறும் 5 ஆண்டு தான். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் இந்த திட்ட வரையோடு வந்திருக்கோம். முதலமைச்சர் நாளைக்கு காலையில் பொழுது விழிஞ்ச கூட நடக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று நாளைக்கு நாங்கள் கோட்டையை போய் பிடிச்சி நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையோடு தான் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அந்த நம்பிக்கையை சாத்தியப்படுத்துவதற்கான உழைப்பு தான் நம்ம இந்த மண்ணுக்குள்ளே நிகழ்த்து இருக்கோம். மற்றவர்களை விட நாங்கள் என்ன மாற்றம் என்றால், அவர்கள் இதுவரைக்கும் செய்து வந்த பிழையை அவர்களோடு இணைந்து மறுபடியும் நம்மளும் அந்த தொடர்ச்சி அது நடக்கும் என்று நான் நம்பவில்லை. அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தளர்ந்து போச்சு. இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் அதை பின்தொடர்ந்து தான் இருக்கக்கூடிய சின்ன அமைப்புகள் இந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாமக, மதிமுக உள்ளிட்ட மாற்றணிகள் 2 திராவிட கட்சிகளோடும் ஏற்கனவே கூட்டணி வைத்தவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நாங்க அவருடைய எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சரி, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ரைட், நான் அந்த அளவில் எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் வருகிறேன். திரு ரவீந்திரன், அடிப்படையிலான உங்களுடைய பார்வை, இங்க தலைமை மட்டும்தான் பிரச்சனையா இருக்குதா அல்லது அதை தாண்டி வேற என்ன சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன்? இது வந்து திமுக அண்ணா திமுக பிரச்சனையோட விஜயகாந்த் தான் பிரச்சனை. அதாவது 2006 வரை மதிமுகவும் பாமகவும் புதிய கட்சிகள் இல்லை, ஒரு 20-25 ஆண்டுகள் உள்ள கட்சிகள் தான். மாற்றாட்டு 89 பாமக வந்தது, 96 மதிமுக வந்தது. இவர்கள் வந்து மதிமுக வந்து 3 மக்களவைத் தேர்தலில் திமுக அண்ணா திமுகவோடு சேர்ந்து முழுமையான வெற்றியை பெற்றார்கள். பாமக தொடர்ந்து 5 தேர்தல், அதில் 2 சட்டமன்ற தேர்தல் உட்பட நாங்கள் தான் வெற்றி கூட்டணி, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், கருணாநிதியா ஜெயலலிதாவா யார் சீஃப் மினிஸ்டர் நாங்கள் தான் முடிவு பண்ணுங்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இடி விழுந்த மாதிரி எப்போ வந்ததுன்னா 2006 விஜயகாந்த் களத்துக்குள்ளே வந்தால் தான் இவங்களுக்கு பெரிய ஒரு செட்பேக்காக மாறிட்டு. விஜயகாந்த் வந்து சினிமா துறையிலேருந்து வந்தார், நான் தான் மாற்றினி வந்தார். அப்போ இவங்க திமுக அண்ணா திமுக கூட ஒரு 4-5 தடவை 5 தடவை ஒருத்தர் 3 தடவை கூட்டணி போகிறனால இவங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருந்து. அதனால அவர் வந்து 8.3% வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த வாக்கு பலமும் அந்த செல்வாக்கும் வந்து பாமகவோ மதிமுகவோ இதுவரை பெறாதது. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்த பிறகுதான் மதிமுகவுக்கு செட்பேக்கே வருது. 35 தொகுதியில் போட்டிட்டவங்க 6 தொகுதியில் தான் வெற்றி பெறாங்க. பாமக விருத்தாச்சலத்திலே தோற்று போகிறாங்க. அன்றைக்கி ஒரு 12 தொகுதியில் அந்த நார்தன் பெல்ட்டிலே தோக்குறாங்க. அடுத்தால 2009 தேர்தல் விஜயகாந்துக்கு செல்வாக்கு கூடுது. விஜயகாந்துக்கு செல்வாக்கு கூடும்போது பாமக ஒரு தொகுதியில் கூட அதிமுக அணியில் வெற்றி பெற முடியல. இவர் மதிமுக 4 போட்டிட்டு 1 தான் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கூடுது. முக்கியத்துவம் கூடும்போது வந்து விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுக்கும்போது கொடுக்கும்போது பாமக மதிமுகவுக்கு 12 இடங்கள் தான் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் 31 சீட்டு கொடுத்த திமுக வந்து பாமக ஒரு சீட்டை ஜஸ்ட் லைக் தட் பிடுங்குறாங்க, 30 ஆக்குறாங்க. மேலும் வந்து அவங்க திருமாவளவன் கூட ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தி பண்ண முறை கூட இந்த விஜயகாந்தோட தாக்கம் வந்து அவங்கள 3 இடத்துக்கு தள்ளியது. ஆக இப்போ இவங்கெல்லாம் பண்றது மாற்றுக்காக அல்ல. 2021 தங்கள் பழைய பொசிஷன்ல வந்து விஜயகாந்தோடவும் ஒரு பெரிய ஆளா வரணுங்கிற நோக்கம் தான் இவங்களுடைய ஹிட்டன் அஜெண்டா. நீங்க விரிவா சொன்னதை நான் சுருக்கி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். இந்த தேர்தலில் தங்களுடைய வலிமையான வாக்கு சதவீதத்தை அதற்கு அடுத்த தேர்தலில் கூட்டணி வைத்து கணிசமான இடங்களை பெறுவதற்கான முயற்சி வரும். சரி, நான் வரேன். அடுத்த சுற்றில் நீங்க உங்களுக்கான மறுப்புக்கான நேரத்தை தரேன். திரு தமிமுன் அன்சாரி நம்மோடு இணைந்திருக்கிறார், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் இன்றைக்கு நீக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு அணி, திரு ஜவாருல்லா அவர்களின் தலைமையிலான அணி அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அவர் இன்றைக்கும் பொதுச் செயலாளராக பைலா அடிப்படையிலான இந்த கூடிய பொது
பொதுக்குழுவே செல்லாது என்று அறிவித்திருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு அன்சாரி வணக்கம். இன்றைய மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு, இந்த குழப்பத்திற்கும் இந்த மாற்று அணி இவர்கள் வைக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணிக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஏன்னா மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டவர்களோடு நீங்கள் மிகவும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் இன்றைய பொதுக்குழுவிலும் கூட அதை விமர்சித்திருக்கிறார். இந்த மாற்று அணியினால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்களை நியமிக்கக்கூடிய அளவிற்கு கூட அவர்களால் இயலாது, அந்த அளவிற்கு ஒரு பலவீனமான அணி என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ யாரோடு அணி சேர்வது என்பதில்தான் உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையா? இருவருக்கும் கேட்கறது உங்கள் ஆதரவாளர்களுக்கும் அவர் ஆதரவாளருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா? இந்த பிரச்சனை தான் இந்த கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு இரண்டு பிரிவுகளாக ஏற்படுவதற்கு அதுதான் காரணம். அந்த பிரச்சனை தான் காரணமா? இப்படி இரண்டு அணி என்ற சொல்லாடல்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமையை சீர்கேடாக்கியது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு மூல காரணம் மக்கள் நல கூட்டியக்கம் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் அல்ல என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த பல ஆண்டுகளாக கட்சிக்குள் நிலவி வந்த உள் முரண்பாடுகளை ஒரு கட்டுக்கோப்பில் இருந்து தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இன்று கட்சி இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள், தன்னை தவிர வேறு யாரும் கட்சியிலே வளர்ந்துவிடக்கூடாது என்ற சர்வாதிகார போக்கு, எங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியிலே எழுந்த மிகப்பெரிய செல்வாக்கு, இவைதான் எங்களை கட்சியை விட்டு அவரை நீக்க வேண்டும் என்ற அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர மக்கள் நல கூட்டியக்கத்திலே இரு சேர்ந்ததுனாலேயோ அதை விட்டு விலகியதனாலோ ஏற்படவில்லை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஏன்னா மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து நாங்கள் இப்போது விலகி இருக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சி இப்பொழுது மக்கள் நல கூட்டியக்கத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள் சொன்னால் தேர்தல் சொல்லுங்க விலகி ஏற்கனவே விலகிய ஒரு வாரத்துக்கு முன்பாக விலகுவதாக நாம் எடுத்த அந்த முடிவு என்பது இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் பரபரப்புகள் இப்பொழுது விறுவிறுப்பாக இருந்தாலும் தேர்தல் ஜுரம் இன்னும் தொடங்கவில்லை. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் யாவும் டிசம்பர் மாத இறுதியில் தான் ஒவ்வொரு கட்சியிலும் முறையாக நடைபெறும் என்பது சாதாரணமான அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரிந்த ஒன்று. இப்பொழுது நாம் இது ஒரு அரசியல் கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து நம்முடைய கவனம் சிதறிவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து நாங்கள் விலகி இருந்தாலும் அதனுடைய தலைவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வழக்கமையான தோழமையிலே எந்த படுதும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்க நான் இன்றைக்கு ஊடகங்களுக்கு அன்சாரி இன்றைக்கு நீங்க ஊடகங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அதற்கும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த முரண்பாட்டுக்கும் தொடர்பில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் மனிதநேய மக்கள் கட்சி என்பதனுடைய பொதுச்செயலாளர் இன்னமும் நான் தான், பைலாப்படி என்னுடைய இது இல்லாமல் அதிகாரத்திற்கு தெரியாமல் இன்றைக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டியது செல்லாது அப்படிங்கிற வாதங்களை நீங்க வச்சிருந்தீங்க. உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் அது உங்களுடைய உட்கட்சி விவகாரம். உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இப்பொழுதும் நான் தான் நீடிக்கிறேன் அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். நீங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்களா மனிதநேய மக்கள் கட்சி அந்த வாதத்துக்குள்ள போல நீங்க ஒரு பொதுச் செயலாளராக உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் ஒரு பொதுச் செயலாளராக உங்களுடைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எந்த அணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இப்பொழுது கட்சியிலே எழுந்திருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழலில் கட்சியை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் தான் எங்களுடைய கவனம் இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த அரசியல் கூட்டணியில் இடம்பெற வேண்டும், அந்த அரசியல் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்துக்களை விவாதிப்பது எங்களை பொறுத்தவரை இது ஒரு சரியான நேரமாக நான் கருதவில்லை. கட்சி உறுப்பினர்களையும் கட்சி பொதுக்குழு நிர்வாகிகளையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிறகுதான் பொதுக்குழு கூடி எத்தகைய நிலைப்பாடு எடுப்பது என்பது குறித்து நாங்கள் விவாதிப்போம். எங்களுடைய இந்த சூழ்நிலையில் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கேன். ஓகே, நான் திருப்பியே அந்த அணியோடு சேர்த்து இதை இணைத்து பார்க்க வேண்டிய தேவை வருதுன்னா, நீங்க இன்னைக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த பிரிந்து விடக்கூடாது என்ற கட்சி அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்தவர்களில் அவரும் மிக முக்கிய காரணம். திரு சீமான் உள்ளிட்ட மற்ற தலைவர்கள் நீங்க சுட்டிக்காட்டியிருந்தீங்க. இந்த இயக்கம் பிரிந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் எங்களோடு தொலைமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நான் மீண்டும் கேட்கிறேன், சசிபெருமாள் அவர்களுடைய மரணம் அந்த தருணத்தில் நீங்கள் வைகோ உள்ளிட்டவர்களோடு இணைந்து நின்றதிலிருந்து ஒரு கடந்த சில மாதங்களாகவே ஜவாஹிருல்லாவை தவிர நீங்கள் உள்ளிட்டவர்கள் இந்த அணியோடு இன்னும் அதிக நெருக்கம் காட்டியது போன்ற ஒரு உணர்வு ஊடகங்களின் வாயிலாக ஏற்பட்டது. அதை முற்றிலும் மறுக்கிறீர்களா?
அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பதும் கட்சி கூட்டணி இவைகளுக்கு அப்பாற்பட்ட தொடர்மையாகும். கூட்டணியிலே நாங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த வெவ்வேறு அரசியல் நிலைப்பாட்டுகளில் இருக்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் நாங்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நாங்களும் அண்ணன் சீமான் அவர்களும் எப்போதுமே உரையாடி வருகின்றோம். அந்த தோழமையின் அடிப்படையில் தான் இப்போது இருந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலே எனக்கும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் இடையிலே சமாதானம் செய்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஈடுபட்ட அந்த செய்தியை சொன்னே தவிர அதுக்கும் அரசியல் ரீதியான முயற்சிகளுக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகின்றன திரு அன்சாரி? உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மையாக எங்களோடு இருக்கிறார்கள். விரைவில் அவர்களை கூட்டி பொதுக்குழுவை நடத்தி எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் உரிய வகையில் அதை முறையிடுவோம். மனிதநேய மக்கள் கட்சி இன்னமும் நீங்கள் தான் மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உறுதியா இருக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி. அதே நேரம் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களோடு ஒரு சமாதானமான சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கட்சியின் நன்மை கருதி நாங்கள் இணைந்து செயல்படவும் தயாராக இருக்கின்றோம். பிரிவினை நாங்கள் விரும்பவில்லை. அந்த நிலையை தோற்றுவித்தது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தான். சரி, அவர் அந்த பிரிவை ஏற்படுத்தினார். ஆனால் நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்க. நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கூட தொடர்கிறேன் அன்சாரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். மக்கள் நல கூட்டணிக்கும் பொதுவாக இந்த கூட்டு இயக்கத்திற்கும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிளவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தன்னுடைய தரப்பு நியாயங்களை பதிவு செய்திருக்கிறார். பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் திரு ஜவஹர்லால் அவருடைய கருத்தையும் கேட்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.